உலக தமிழர்களுக்கு ஒரு தொலைக்காட்சி தீபம். கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கின்றோம். இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் இங்கே கலந்து கொள்வதற்காக நிலைய கலையகத்திற்கு இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் முன்னாள் பிரதி தலைவர், மலையக மக்கள் முன்னணியினுடைய முன்னாள் செயலாளர் நாயகம் B.A. காதர் நிலைய கலையகத்திற்கு வந்திருக்கிறார். வணக்கம் B.A. காதர். வணக்கம். அடுத்து ஐரோப்பிய யூனியனுடைய ஆலோசகராக இருந்தவரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய ஆலோசகராக இருந்தவருமான திரு விஜயசிங்கம் அவர்கள். வணக்கம் விஜயசிங்கம். வணக்கம். மற்றும் இனியொரு இணையதளத்தினுடைய ஆசிரியர் நாவலன், சபா நாவலன். வணக்கம் சபா நாவலன். தவராஜா அரசியல் ஆய்வாளர் நிலைய கலையகத்துக்கு வந்திருக்கிறார். வணக்கம் தவராஜா. வணக்கம். வரவேற்றுக் கொண்டு இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் அறிக்கைகளின் காலம் இது. நோர்வே ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது இலங்கையினுடைய இனப்பிரச்சினை தொடர்பாக மற்றும் இலங்கை அரசாங்கத்தினால் கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவினுடைய அறிக்கை வெளியாகி இருக்கிறது. ஆகவே ஒரு அறிக்கைகளின் காலத்தில் நாங்கள் இருக்கிறோம். நோர்வே அமைதி வழிமுறை ஏன் தோற்று போனது என்பது தொடர்பாக ஒரு ஆய்வை செய்திருக்கிறது. ஆனால் நோர்வே செய்த ஆய்வில் 3 முக்கியமான விடயங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அமைதி வழி தொய்வுக்கு அல்லது தோல்விக்கு என்ன காரணம்? ஒன்று, விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க கூடாது என்று தடுத்ததன் காரணத்தினால் மஹிந்த ராஜபக்ஷ அரசியலுக்கு வந்ததன் பிறகு இந்த சமாதான முயற்சிகளில் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது என்று ஒரு காரணத்தை சொல்லியிருக்கிறது. இன்னும் ஒரு காரணம், கர்னாவினுடைய பிளவு, விடுதலை புலிகள் இயக்கத்துக்குள் கர்னாவினுடைய பிளவு இந்த சமாதான முயற்சிகளுக்கான தொய்வுக்கு அல்லது தோல்விக்கு முக்கியமான காரணம் என்று இன்னும் ஒரு காரணத்தை சொல்லியிருக்கிறது. அடுத்தது, அண்ணன் பாலசிங்கத்தின் மறைவு. அதற்கு பிறகு ஒரு பேசவே முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருந்ததாக நோர்வே தெரிவித்திருக்கிறது. ஆகவே இலங்கையினுடைய அமைதி வழிமுறை தோற்றதை நோர்வே இவ்வாறு சொல்கிறது. இது சரியா? இவ்வாறுதான் இந்த அமைதி வழிமுறை தோற்றதா என்று இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் நாம் தலைப்பிட்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு உரையாடலாம். முதலில் சமூக ஆய்வாளர், முன்னாள் மலையக மக்கள் முன்னணியுடைய பிரதி தலைவர் B.A. காதர், அமைதி வழிமுறை தோற்றதை நோர்வே ஆராய்ந்தது ஒரு சரியான வழிமுறையாக தெரிகிறதா? முதலில் நோர்வே ஏன் இவ்வளவு பிரமாண்டமான முறையில் இப்படி ஒரு அறிக்கை, இதுதான் அவர்களுடைய அறிக்கை, 208 பக்க அறிக்கை, ஊர் உலகத்தை எல்லாம் கூட்டி ஏன் இப்படி ஒன்றை செய்தது என்றதிலிருந்து நாங்கள் தொடங்கலாமா? தொடங்கலாம். நோர்வே 16 நாடுகளில் ஏதோ சமாதானம் என்ற வழி சமாதானத்திற்காக தலையிட்டிருக்கிறது. அதிலே 4 நாடுகளில் சொல்வது ஃபெசிலிட்டேட்டர், அங்கு தமிழிலே அனுசரணையாளர் என்று சொல்கிறார்கள். அனுசரணையாளர் என்றால் ஸ்பான்சர் என்ற அர்த்தம். அனுசரணை ஏற்பாட்டாளர் என்று சொல்லுவோம். அப்படி ஈடுபட்டிருக்கிறது. ஆனால் எங்குமே பல விஷயங்கள் தோற்று போயிருக்கின்றன, சில இடங்களில் வெற்றி பெற்றிருக்கின்றன. ஆனால் இப்படி ஒரு பிரமாண்டமான ஒரு ஆய்வை அது நடத்தி இப்படி உலகறிய ஒரு விமர்சனத்தை வைத்ததில்லை. ஏனென்றால் இதற்கு சில காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, நோர்வே 16 நாடுகளில் சமாதான முயற்சிகளில் ஈடுபட்டாலும் இலங்கையில் தான் அதனுடைய பிரம்மாண்டமான வேலை திட்டம் இருந்தது. 12 வருடங்கள் பல கோடி டாலர்களை அதில் செலவழித்திருக்கிறது. இரண்டாவதாக, அதுதான் முக்கியமான காரணம், சமாதான முயற்சியிலே நோர்வே ஈடுபட்ட நாடுகளிலே அதனுடைய முயற்சி இத்தகைய ஒரு பேரழிவுகளோடு முடிவடையவில்லை. ஆகவே இப்பொழுது கேள்வி என்னவென்றால்,
போர்க்குற்றம் பற்றி பெரிதாக பேசப்படுகின்ற இந்த நேரத்திலே எல்லோரும் இந்த போர்க்குற்றவாளிகளாக கூட்டிலே நிறுத்தப்படுகின்ற அபாயம் இருக்கிறது. ஆகவே நோர்வே என்ன செய்திருக்கிறது என்றால், சுருக்கமாக சொல்ல போனால், இந்த போர்க்குற்றத்திலே எங்களுக்கு சம்பந்தமில்லை, அமெரிக்காவுக்கும் சம்பந்தமில்லை, மேற்கு உலகத்திற்கு சம்பந்தமில்லை, கொஞ்சம் இந்தியாவுக்கு சம்பந்தம், கொஞ்சம் இலங்கைக்கு சம்பந்தம், ஆனால் அவர்களுக்கும் அவ்வளவு சம்பந்தம் இல்லை என்பது போல. ஏனென்றால் எல்லாரோடும் சமரசமாக ஆக்கிக் கொள்வதற்கு எல்லோருமே கொஞ்சம் கொஞ்சம் குறை சொல்லி இருக்கிறது, மேற்குலகங்களை விட. தவிர கூடுதலாக புலிகளைத்தான் அது குறை சொல்லி இருக்கிறது. ஆனால் கடைசியில் தடவையும் கொடுத்திருக்கிறது. இப்படித்தான் இந்த அறிக்கை முடிவடைந்திருக்கிறது. ஆகவே இப்ப இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் நோர்வேயினுடைய பங்களிப்பு சமாதான முயற்சிகளில் ஒரு முக்கியமான பங்களிப்பாக கருதப்பட்டதா திரு தவராஜா? நான் கொஞ்சம் சற்று விலகி இதில் நான் ஒரு அபிப்பிராயத்தை சொல்லலாமாண்டு. இப்போ நீங்கள் இதில் இந்த அமைதி வழி இல்லாட்டி நோமையுடைய பங்களிப்பு ஏன் தோற்றதுன்றதைத்தான் நீங்கள் முன்னிறுத்தி பார்க்குறீங்க இந்த அறிக்கையிலிருந்து. நான் பார்க்குறேன் இந்த அறிக்கையிலிருந்து இலங்கை மக்கள் அல்லது குறிப்பாக தமிழ் மக்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னென்று பார்க்கலாமா? நிச்சயம். நான் இந்த அறிக்கையில் படித்ததில் 2 விஷயம் தமிழ் மக்கள் நிச்சயமாக கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகிறேன். ஒன்று, அதில் சொல்லியிருக்குது, இந்தியா நோர்வே எல்டிடி சம்பந்தமாக சாஃப்ட் லைன் எடுக்கிறதாக குற்றம் சாட்டியிருக்குது. 2வது என்னிடத்தை சொல்லியிருக்குது, இந்தியா வில் நெவர் அலோவ் எனிதிங் மோர் தேன் 13 அமெண்ட்மெண்ட். இது 2ம் தமிழ் மக்கள் நிச்சயமாக கவனத்தில் கொண்ட இந்த அறிக்கையிலிருந்து கற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு பாடம். ஏன் இந்தியா இந்த ஸ்டாண்ட் எடுத்தது? இந்த ஸ்டாண்டுக்கு புறம்பாக நாங்கள் செல்லலாமா? ஒரு நேரத்தில் எங்களுக்காண்டி இராணுவம் 1 லட்சம் இராணுவத்தை எங்கள் நிலப்பரப்பில் வச்சிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறதுக்கு வந்த இந்தியா இன்றைக்கு இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கு. 2ம், அதாவது 13 அமெண்ட்மெண்ட் இஸ் த மேக்ஸிமம் பாயிண்ட் ஆஃப் டிவல்யூஷன் என்று போனால், எனக்கு நீங்கள் ஒரு குறுகிய அவகாசத்தில் இந்த இன்டர்வியூக்கு என்ன கூப்பிட்டோடைய நான் அதனுடைய பிரதிகளை வேறு போல் நான் கொண்டு வந்திருப்பேன் கட்டாயம் அதை வாய்ச்சி காட்டுறதுக்கு. ஆனால் என்னுடைய ரீகலெக்ஷன்லேருந்து சொல்கிறது அதில் சரியான வேர்டிங் சொல்லியும் பிழைக்கலாம். ஸோ இந்த 2 அம்சமும் தமிழ் மக்கள் இந்த அறிக்கையிலேருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். இது கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அல்ல, இது ஒரு ஃபுல் அனாலிசிஸ். இல்லை அப்படி இது ஒரு விவாதம். ஏன் இந்தியா இந்த நிலையிலிருந்து தமிழ் மக்கள் என்னென்று இதை கடந்து செல்றது, இந்த வரம்புக்குள்ளான் செல்ல வேண்டுமா இல்லை வரம்பை கடந்து செல்லலாமான்றது நாங்கள் ஆராயப்பட வேண்டிய விடயம். இப்போ ஆகவே இந்தியாவினுடைய நிலைப்பாடு தொடர்பாகவும் நோர்வேயினுடைய அறிக்கை மிக முக்கியமாக பல இடங்களிலே சுட்டி காட்டியிருக்கிறது. ஆகவே இப்ப இந்த நிலைப்பாடு எப்படி எடுக்கிறது நாமல? இந்த நிலைப்பாடு இந்தியாவினுடைய தற்போதைய நிலை தொடர்பாக, இப்ப இனப்பிரச்சனை தீர்வு தொடர்பாக இந்தியாவினுடைய நிலைப்பாட்டை எவ்வாறு எடுப்பது? இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்பது தெற்காசியாவில் இருக்கின்ற ஒடுக்கப்படுகின்ற அத்தனை மக்கள் கூட்டத்துக்கும் எதிரான ஒரு நிலைப்பாடாகத்தான் இருக்கும். இந்தியா என்ன விரும்புகிறது என்பது எங்களுடைய நலன் அல்ல, தமிழ் பேசும் மக்களுடைய நலனோ அல்லது நேபாளத்திலே இன்றைக்கு இந்தியாவுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்ற மக்களது நலனோ அல்லது இந்திய எல்லைக்குள்ளேயே ஒடுக்கப்படுகின்ற பழங்குடி மக்கள் நாளாந்தம் செத்து கொண்டிருக்கின்ற பழங்குடி மக்களினுடைய நலனோ இந்திய மத்திய அரசாங்கத்தினதும் தன்னுடைய மக்களே ஒடுக்குகின்ற ஒரு குரூரமான அரசினது நலன்களுக்கும் எதிரானது. 2ம் முரண்பட்ட விடயங்கள். ஆக தமிழ் பேசும் மக்களுடைய நலன் இலங்கையை பொறுத்தவரையில் தமிழ் பேசும் மக்களுடைய நலன் மட்டுமல்ல, சிங்கள மக்கள் மத்தியிலே ஒடுக்கப்படுகின்ற மக்களுடைய நலனும் கூட இந்திய அதிகார வர்க்கத்தினுடைய இந்திய ஒடுக்குமுறையாளர்களுடைய நலன்களுக்கு எதிரானது. இந்தியா 13வது 13 அமெண்ட்மெண்டை தான் விரும்புகிறது என்று சொன்னால் அது எங்களுடைய பிரச்சனை இல்லை, அது அவர்களுடைய பிரச்சனை. அந்த தடையை கடந்து அதற்கு எதிராக மக்களை அணிதிரட்டி போராடுவது என்பது போராட்ட சக்திகளுடைய கடமை. இதில் நாங்கள் யாருடைய பக்கம் என்பது நாங்கள் தீர்மானித்து, நான் இந்தியாவுடைய பக்கம் நின்று பேசுவேனாக இருந்தால் தமிழ் பேசும் மக்களுடைய நலனுக்கு நான் எதிரானவன். தமிழ் பேசும் மக்களுடைய நலன் பக்கத்திலிருந்து பேசினால் நான் இந்தியாவுடைய நலனுக்கு எதிரானவனாக செல்ல வேண்டிய ஒரு நிலைமை இருக்கும். இதில் நான் யாருடைய பக்கம் என்பது நான் தான் தீர்மானிக்க வேண்டும். இப்ப
திரு விஜயசிங்கம், இப்ப அமைதி வழிமுறை தோற்றதை நோர்வே ஆராய்ந்திருக்கின்ற முறை சரியா? ஒரு அளவுக்கு சரி என்று தான் அதை சொல்ல வேணும். ஆனால் இந்த நோர்வேயை பற்றி கதைக்க போனால் என்னென்றால், நோர்வே இலங்கைக்கு ஈடுபட்டது 18 வருஷம் இலங்கையினுடைய பொருளாதாரத்திலையும் அக்கறையிலும் கண் கொடுத்து கொண்டே வந்தது. அந்த 18வது வருஷ கொண்டாட்டம் 29ஆம் தேதி போன மாதம் ஹம்பன் ரோட்டையில் டிஸ்ட்ரிக்ட் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஒரு செலிப்ரேஷனை வச்சது. 18 வருஷம் நோர்வே எங்களோட கூட தொடர்பாக இருந்து அதற்கு ஞாபகமாக 18வது வருஷத்தை 29ஆம் தேதி போன மாதம் நடந்தது. இந்த நோர்வே இதில் ஈடுபட்டு இதேன் சரிவர இல்லை என்றதற்கு ஒரு பெரிய காரணம் என்னென்றால், நோர்வே உடைய எவ்வளவோ சில சங்கதிகள் சரியான முறையில் அது நடத்தினதாக தெரியவில்லை. ஒன்று, அவர்களுடைய அணுகுமுறை இந்தியாவோட அவ்வளவு நல்லதாக இருக்கையில். இவர்கள் வந்த நாள் தொடக்கம் இந்தியன் கவர்மெண்ட்டை எவ்வளவோ தண்டிச்சிருக்கணும். இதில் ஒரு பாசிட்டிவாக யோசனை எடுத்து இதற்கு ஒரு தீர்வை காண வேணுமென்று. ஆனால் இந்தியன் கவர்மெண்ட் அப்படியாக அதை எடுக்கவில்லை. இவர்களோடு சேர்ந்து போறதுக்கு ஆயத்தமாக இல்லை. பிஜேபி இருந்த காலத்தில் இலங்கை தமிழ் மக்களுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவர்கள் நோர்வேயோடையும் சேர்ந்து இதற்கு ஒரு தீர்வு காணலாம் என்று பார்த்திருக்கிறார்கள். ஆனால் காங்கிரஸ் கவர்மெண்டில் இருக்க அப்படியான ஒரு தீர்வை இவர்கள் எடுக்கிறதற்கு ஆயத்தமும் இல்லை. காங்கிரஸ் கவர்மெண்ட்டும் ஆயத்தம் இல்லை. அவர்களுக்கு ஒன்று கதைச்சு ஒன்றே நடத்தி இருக்கிறார்கள். நோர்வேயுடைய எதிர்பார்ப்பின்படி இந்தியா நடக்கவில்லை. இலங்கை தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்பை போல இந்தியன் கவர்மெண்ட் நடத்தவில்லை. எந்த நாளுமே இலங்கை அரசாங்கத்துக்கு உடந்தையாக இருந்து இந்தியா நடைமுறையிலே அவர்கள் செய்கிறதொன்று பேசுகிறதொன்று இருந்தபடியால் தான் நோர்வேயுடைய எதிர்பார்ப்பின்படி ஒரு சமாதானத்தை அவர்கள் உருவாக்க முடியும். இன்னொரு விஷயம், இந்த திரு விஜயசிங்கம் சொன்னது போல இப்படி ஒரு மனநிலை தமிழ் மக்களுக்கு இருக்கிறது. காங்கிரஸை விட பிஜேபி நல்லது, சரியா? நல்லமா? நிச்சயமாக இல்லை. இரண்டு பேருமே இந்திய அதிகார வர்க்கத்தினுடைய நலன்களை தெற்காசிய பிராந்தியத்தில் நிலைநாட்டுவதற்காக வெவ்வேறு வழிகளில் முயற்சிக்கின்ற அமைப்புகள். இதில் ஒரு மிக முக்கியமான விடயம் என்று சொன்னால், இன்னும் ஒரு புறத்தில் பார்த்தால் இந்த அடக்குமுறை பிஜேபியினுடைய, அதாவது இந்து அடிப்படைவாதிகளான பிஜேபியினுடைய அடக்குமுறை அதனுடைய சில கூறுகள் காங்கிரசினுடைய அடக்குமுறையை விட மிகவும் தீவிரமானதும் ஒரு கேவலமான வழிமுறையும். இப்படியான ஒரு அதாவது நாங்கள் பிஜேபி போன்ற மிகவும் அடிப்படைவாத அமைப்புகளை சார்ந்து நாங்கள் விடுதலையை பெற்றுக் கொள்வோமானால் அது முதல் விடுதலையாக இருக்க முடியாது, அழிவைத்தான் பெற்றுக்கொள்வோம். அடுத்து இந்த நோர்வே அறிக்கையில் இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, இந்த இரண்டு பக்கமும் விடுதலை புலிகளும் சரி அரசாங்கமும் சரி தங்களுடைய லட்சியங்கள் நிலைப்பாடுகளை கைவிடாமல் இருந்தது இந்த சமாதான முயற்சிகள் தோற்றதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்று சொல்லுது காதர் மாஸ்டர். உண்மையில் இந்த கருத்து ஒரு பக்கம் சரியானதுதான். என்னென்றால், ஒரு சமாதான முயற்சிக்கு போக வரும்போது 2 பேர் இடைநிலைக்கு வர வேண்டும். 2 பேர் 2 கோஷங்களை வைத்திருக்கலாம். ஆனால் எங்காவது ஒரு மத்திய இடத்தில் சந்திக்கக்கூடிய மனநிலை இருக்க வேண்டும். ஆனால் அப்படி ஒன்று ஆரம்பத்திலிருந்தே இருக்கவில்லை. அடுத்து இந்த சமாதான முயற்சியின் வரலாற்றை நாங்கள் எடுத்து பார்த்தால் கூட இது நிரூபணமாகும்.
இவர்கள் இலங்கைக்கு உடனான வர்த்தக உறவு 18 வருடமாக இருந்தாலும் இவர்களுடைய சமாதான முயற்சி 1912 வருடங்கள் என்று சொல்லப்பட்டாலும் கூட உண்மையிலே 21 வருடங்களாக இந்த சமாதான முயற்சி திரைமறைவிலே நடந்து கொண்டிருக்கிறது. இது இவர்களுடைய அறிக்கையின்படியே இருக்கிறது. முதலாவதாக சரியாக சொல்வதாக இருந்தால் 1990 ஜூன் மாதம் இது தொடங்கப்படுகிறது. இலங்கையில் இருந்த ஆன் ஃபெஜிடாஃப் என்ற ஒரு இளைப்பாறிய அரசியல்வாதி இலங்கையிலே தங்கியிருந்தார். அவர் அங்கே வர்த்தகம் செய்வதற்கும் பல ஆய்வுகளை நடத்தி கொண்டு அங்கே இளைப்பாறிய ஒருவர் உட்கார்ந்திருந்தார். அவரை சந்தித்தது புலிகள் அல்ல, ஹமீத் அவர்கள். பிரேமதாச காலத்தில் தான் இந்த முயற்சியை ரகசியமாக ஏசிஎஸ் ஹமீதுடைய அனுப்பி வைத்தார். பிரேமதாச தான் அனுப்பி வைத்தார். அதற்கு காரணம் அந்த காலகட்டத்திலே ஒரு நம்பிக்கை இருந்தது, புலிகளை வெல்ல முடியாது, ஏதாவது சமாதானமாக அவர்களை கொண்டு வர வேண்டும், மேசைக்கு யுத்தத்தை தடுக்க வேண்டும், அடுத்ததை பிறகு யோசிக்கலாம் என்று சொல்லி தான் அவர்கள் யோசித்தார்கள். உண்மையில் சொல்லப்போனால் சோல்ஹைம் இந்த சமாதான முயற்சியில் ஈடுபடும் போது யாரோடு தொடர்பு கொள்வது என்று அவருக்கு தெரியவில்லை. இந்த அறிக்கையின்படி அவர் என்ன செய்தார்? பிரான்சுக்கு போனார். பிரான்சுக்கு போய் சில பேரை சந்திக்க முயற்சி செய்வதற்கு அந்த அரசாங்கத்தின் ஒத்துழைப்பை கேட்டால் அவர்களுக்கு வழங்க முடியாமல் இருந்தது. ஏனென்றால் புலிகள் தடை செய்யப்பட்டிருந்தார்கள். அவை இக்கட்டான நிலைமையிலே அவர்கள் திரும்ப நோர்வேக்கு வந்து நோர்வேயிலே இருக்கின்ற புலம்பெயர்ந்தவர்கள் ஊடாகத்தான் அந்த தொடர்பை ஏற்படுத்தி கொண்டார்கள். இதிலே இந்த புலிகளோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கு கூட இவர்கள் கஷ்டப்பட்டிருக்கார்கள். அவ்வளவு சிரமப்பட்டு இவர்கள் போனது எதற்காக? சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காகவா? தமிழ் மக்களுக்கு உரிமையை வழங்குவதற்காகவா? இல்லை. 2002 சமாதான ஒப்பந்தத்தையும் நாங்கள் இதனோடு சேர்த்து பார்க்கலாம். 2002 அதாவது நோர்வேயை பொறுத்தளவிலே அவர்கள் அனுசரணை ஏற்பாட்டாளர்கள். அவர்கள் 2 பேரையும் கொண்டு வந்து அவர்கள் அதை சொல்கிறார்கள், தீர்வு வைப்பது எங்களுடைய வேலை அல்ல, அவர்கள் தான் பேசி ஒரு முடிவுக்கு வர வேண்டும். ஆனால் அவர்கள் அந்த தீர்வை முன்வைத்தார்கள். 2002 அதை வைப்பதற்கு ஒரு பின் காரணம் என்னவென்றால், வடக்கிலே எண்ணெய் ஆய்வு நோர்வேக்கு தான் கொடுக்கப்பட்டது. அந்த ஆய்வை செய்வதற்கு அவர்களுக்கு அவகாசம் தேவைப்பட்டது, அரசாங்கத்திற்கும் அது தேவைப்பட்டது. இதன் பின்னணியிலே தான் அந்த சமாதான ஒப்பந்தம் வந்தது. 2004 ஏற்பட்ட மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும். அதை சுப்பிரமணிய சுவாமி மிக அழகாக சொன்னார். அதன் பிறகுதான் இந்த அழிவு ஏற்பட்டது. ஆகவே விடாகண்டனும் கொடாகண்டனும் விடாகண்டனும் 2 தரப்பிலே இவர்கள் கொண்டு வந்து நிறுத்தி பேச்சுவார்த்தை இவர்கள் நடத்தியது இவர்களுடைய நலனுக்காக. இந்த 208 pages ரிப்போர்ட் பாண்ட்ஸ் ஆஃப் பீஸ் ஆன் ஸ்ரீலங்கா, அதிலேயே அவர்கள் மிகவும் தெளிவாக எழுதியிருக்கிறார்கள். இந்த பிஜேபி கவர்மெண்ட்டுடைய போக்கு தமிழ் மக்களுக்கு எவ்வளவோ சார்பாக இருந்ததாகவும், இந்த போக்கு காங்கிரஸுடைய கவர்மெண்ட் வந்து இதுக்கு தடமாறாக இருந்ததென்று நார்வீஜியன் ரிப்போர்ட்டில் நல்ல வடிவாக எழுதியிருக்கிறார்கள். நம்பர் 1. நம்பர் 2, காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து ஒரு நாளும் தங்களை வந்து இந்த ஒரு ஒற்றுமையாக இதுக்கு ஒரு தீர்வு வழி சமாதானமாக முடிவு எடுப்பதற்கு ஒரு விதமான உடந்தையாக இருக்கவில்லை என்றும் அந்த ரிப்போர்ட்டில் எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் வந்து அதை கவனமாக வாசித்தால் அது நல்லா விளங்குது. என்னென்றால், காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன விதப்பட்டும் புலிகளை முடிக்க வேணும், அவர்களை வந்து அந்த அவர்கள் கேட்குற டிமாண்ட்ஸை இந்த கவர்மெண்ட் கொடுக்கறதுக்கு நாங்கள் உடந்தையாக இருக்கக்கூடாது, இந்த அவர்களை வந்து இல்லாமல் செய்வதற்கு நாங்கள் உடந்தையாக இருக்க வேண்டும் என்றதுதான் அவர்களுடைய யோசனை காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு இருந்தது. காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு இருந்ததற்கு காரணம் இருக்கலாம்.
அந்த காரணத்தை நாங்கள் எடுத்து பார்க்க தேவையில்லை. ஆனால் ஒன்று நாங்கள் முக்கியமாக எடுக்க வேண்டும் என்றால் அந்த ரிப்போர்ட்டில் இட் இஸ் கிளியர்லி ஸ்டேட்டட் தட் இந்தியன் கவர்மெண்ட் ஒருபோதும் ஒரு விதமான ஒத்தாசையும் இந்த சமாதான முயற்சியில் அவர்கள் ஒரு பாசிட்டிவாக தங்களுக்கு ஒரு உடந்தையாக இருக்கவில்லை என்றதை மிகவும் கவனமாகவும் தெளிவாகவும் இந்த ரிப்போர்ட்டில் கொடுத்திருக்கிறார். இப்போ இந்த நோர்வே சமாதான முயற்சிகள்ல வார நேரத்துல உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? ஒரு சமாதானம் கிடைக்கும், தமிழ் மக்களுக்கு ஒரு விடிவு கிடைக்கும் என்று அந்த நேரம் நீங்கள் பார்த்து யோசித்தீர்கள்? நான் சொல்லேன், முதல் சந்திரிகா மண்டான பிரசிடெண்டாக இருந்த டைமில் ஒரு பிப்ரவரி மாதம், எனக்கு இயர் ஞாபகத்தில் இல்லை. ஸோ அப்போ தான் சொல்லேன் ஃபஸ்ட் டைம் இருக்க சந்தித்தேன். அப்போ என்கிட்ட ஃபோட்டோ இருக்கு. நாங்கள் அவர்கிட்ட கேட்டது, ஹேவ் யூ கோட் ஏ ஃப்ரேம் ஒர்க்? He said no. This is how he replied, no. இப்போ ஸோ அவை எந்த ஒரு அஜெண்டாவோடையும் வேற இல்லை. They have come to facilitate. இப்போ நாங்கள் நோர்வேயில் புலப்பிடிக்கிறோம், இந்தியாவில் புலப்பிடிக்கிறோம், காங்கிரஸில் புலப்பிடிக்கிறோம், பிஜேபியில் புலப்பிடிக்கிறோம். எங்களுக்கு மக்கள் நம்பிக்கை இல்லை. ப்ளீஸ் லெட் மீ ஸ்பீக். ஆனால் நான் பார்க்குறது, எங்களுக்கு கிடைச்ச ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் நாங்கள் சரியாக பாவிச்சோமா? நாங்கள் ஒவ்வொருத்தரையும் புலப்பிடிச்சு கொண்டே போகலாம். நோர்வே ஃபெசிலிட்டேட்டராக வந்தார். வெத நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தை சரியாக பாவிச்சோமா? 1,00,000 இந்திய இராணுவத்தை எங்கட மண்ணில் அனுப்பி எங்களை பாதுகாக்க அனுப்பப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் இழந்தோம். அடுத்ததாக நோர்வேயின் ஃபெசிலிட்டேஷன் ஒன்று வந்தது. நாங்கள் சொல்லலாம், தூக்கி வீசலாம், அவன் என்ன அந்த நாடு எங்களுக்கு எதிரி, இந்த நாடு ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது தானே. இன்றைக்கு இந்தியா எங்களோட நேபர் இஸ் எ ஜாயன்ட் பவர், இன்றைய வேர்ல்ட் இஸ் ரைசிங் எஸ் எ வேர்ல்ட் பவர். அது நாங்கள் இல்லைன்னு சொல்லலாம். தட்ஸ் எ ரியாலிட்டி. நாங்கள் தத்துவங்கள் சொல்லலாம், ஆனால் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது. எனக்கு ஒரு இந்தியன் ஃபாரின் பாலிசி அனலிஸ்ட் சொன்னார் இருக்கா, இந்தியன் ஃபாரின் பாலிசி இஸ் லைக் அன் எலிஃபென்ட், ஒரு யானையை போல. அது முன்னுக்கும் கட்டி இழுக்கலாது, பின்னாலேயும் தள்ளிடான். இட் வில் கோ அட் இஸ் தன்னுடைய ஸ்பீட்லாம் அது போகும், பட் இட் வில் ஸ்டாண்ட் ஃபர்மெண்ட். அதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அது பிஜேபி பவரில் இருந்தால் என்ன, காங்கிரஸ் இருந்தாலும் யார் இருந்தாலும், இந்தியன் ஃபாரின் பாலிசி இஸ் இந்தியன் ஃபாரின் பாலிசி. இப்போ நான் ஏற்கனவே முதலும் சொன்ன அதே கருத்தை தான், இந்த ரிப்போர்ட்டில் ஏன் இந்தியா அந்த ஸ்டாண்ட் எடுத்தது என்றதும் இப்போ எங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பங்கள். இப்போ நோர்வே கேம் டு ஃபெசிலிட்டி, அந்த சந்தர்ப்பத்தை பாவிச்சு, டிப்ளமேசியை பாவிச்சு எங்களுக்கு வேண்டியதை வெல்றது எங்கட கட்டித்தரம். அதை நாங்கள் தவற விட்டுட்டு எல்லாரையும் பழிய போட்டுருக்கிறது சரியில்லை. என்ன சொல்றீங்க? முழுக்க முழுக்க முரண்பரன் சொன்னதோட ஒன்று, முதலாவது இந்தியாவுடைய பிரச்சனை நான் சொன்ன மாதிரி தான். ஒரு விஷயம் இவர் சொன்னதில் சரி என்ன சொன்னால், பிஜேபியாக இருந்தால் என்ன, இன்னொரு கூட்டு முன்னணி அரசாங்கமாக இருந்தாலோ அல்லது காங்கிரஸாக இருந்தாலோ, இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை என்பது சில தெளிவான வரைமுறைகளை கொண்டது. அந்த வரைமுறைகள் இந்திய ஆளும் வர்க்கத்துக்கு சார்பானது. இந்திய ஆளும் வர்க்கம் இலங்கையில் போராட்டத்தை நடத்தி இலங்கையில் அழிப்பை மேற்கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்தால், அது பிஜேபியாக இருந்தால் என்ன, காங்கிரஸாக இருந்தால் என்ன, அது நடக்கும். அதுதான் இன்றைக்கு நடந்திருக்கின்றது. இலங்கையில் நடந்த விஷயம் இந்திய ஆளும் வர்க்கம் எடுத்த முடிவு. அதில் எந்த முரண்பாடும் எனக்கு இல்லை. ஆனால் இங்கு உள்ள பிரச்சனை என்று சொன்னால், இந்தியாவால் 3 பக்கத்தாலும் சூழப்பட்ட நேபாளத்தில் இந்தியாவுக்கு எதிராக போராட்டம் நடத்தி அவர்கள் வென்றிருக்கின்றார்கள். வெற்றி பெற்று ஆட்சி கூட நடத்தி இருக்கின்றார்கள். இன்றைக்கும் அவர்கள் இந்தியாவுக்கு எதிராகத்தான் இருக்கின்றார்கள். நாங்கள் எங்களால் அதை நடத்த முடியவில்லை. எங்களுடைய போராட்ட வழிமுறைகளில் சில தவறுகள் இருந்தது என்பது உண்மை. இது அதுக்கு ஒரு காரணம். இரண்டாவதாக, நோர்வே தொடர்பாக பேசுகின்ற பொழுது ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்க வேண்டும். கிட்டத்தட்ட 17 நாடுகளில் நோர்வே சமாதான பேச்சுவார்த்தைகள் ஈடுபட்டிருக்கின்றது. இந்த 17 நாடுகளிலும் அமெரிக்காவினுடைய நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் தான் நோர்வே செயற்பட்டிருக்கின்றது. இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. உதாரணமாக பிலிப்பைன்ஸில் நடந்த சமாதான பேச்சுவார்த்தை கூட இந்த அடிப்படையில் தான் நடந்தது. அங்கெல்லாம் எங்கு நோர்வே சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதோ, எங்கு நோர்வே தலையிட்டதோ, அவர்களுக்கு தெளிவான வரையறுக்கப்பட்ட நிகழ்ச்சி நிரல் இருந்திருக்கின்றது. அவர்கள் என்னவும் சொல்லலாம், நாங்கள் அவர்களுடைய அறிக்கை என்னவும் சொல்லலாம், அது அவர்களுடைய நலனை பொறுத்த விஷயம், அவர்கள் தீர்மானிக்கின்ற விஷயம். ஆனால் நாங்கள் வெளியிலிருந்து பார்க்கிற எங்களுக்கு தெரியும் நோர்வே எதற்காக தலையிடுகிறது என்று சொல்லி. தீர்மானகரமான ஒரு விடயம், நோர்வே எல்லா இடங்கள்லையுமே
போராட்டங்களை நிர்மூலமாக்குவதற்கு அமெரிக்காவின் சார்பாக செயல்படுகின்ற ஒரு நாடு. அதோடு இந்த 3 விஷயங்களை தூக்கி முன்னால வச்சிருக்குது இந்த அறிக்கையினுடைய முக்கியம் என்னன்னா, அண்டன் பாலசிங்கத்தினுடைய மறைவு, அடுத்தது கருணாவினுடைய பிளவு, ரணிலை பிரபாகரன் அந்த தேர்தலில் தோற்கடித்த விதம், இந்த 3 விடயங்களின் காரணமாக இந்த அமைதி வழிமுறையில ஒரு பின்னடைவு ஏற்பட்டதா காதர் மாஸ்டர்? இதே இந்த விஷயத்தை தூக்கி முன்னுக்கு வைக்குது. ஏனென்றால் இன்னும் கொஞ்ச காலத்துக்கு இவர் இந்த இஃப்கள் நடக்காமல் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்ச காலத்துக்கு சமாதான முயற்சி போயிருக்கும். ஆனால் சமாதானம் கிடைத்திருக்குமா என்ற கேள்விக்கு அவர்கள் பதில் கூறவில்லை. இங்கே எழுப்பப்பட்ட பல கேள்விகள் கூடாக அந்த பதிலை தேடலாம். ஒன்று, பாரதிய ஜனதா எங்களுக்கு ஆதரவானதா? இப்பொழுது அண்மையிலே, அதாவது 2004க்கு முந்தின இந்தியாவுக்கும் அதுக்கு பிந்தின இந்தியாவுக்கும் சரியான வித்தியாசம் இருக்கிறது. இன்று சர்வதேச நிலைமைகளோடு அதனை நாங்கள் பார்க்க வேண்டும். இப்பொழுது அண்மையிலே நடந்த தேர்தலிலே பாரதிய ஜனதா தமிழ் மக்களுக்கு சாதகமாக பேசியது. கொஞ்சம் எங்களுடைய தலைவர்கள் கூட பாரதிய ஜனதா எங்களுக்கு சாதகமானவர்கள் என்று நினைத்தார்கள். அந்த தலைவர்கள் சில மாதங்களில் இலங்கைக்கு விஜயம் செய்தார்கள். அவர்கள் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை பற்றி பேசவில்லை, அந்த தார் போடுகின்ற ரோட்டுக்கு கான்ட்ராக்டை பற்றி தான் பேசினார்கள். கமிஷனை பற்றியல்ல, ரோட் போடுவதற்கு கான்ட்ராக்ட். ஏனென்றால் இப்பொழுது இலங்கை அரசாங்கம் இந்த ஒரு அழிவுக்கு பிறகு ஒரு நிர்மாண வேலை நடக்கும்போது நிறைய பேர் அங்கே ஒப்பந்தத்துக்கு வருவார்கள். பாரதிய ஜனதா தான் அங்கே பெரிய ஒப்பந்தக்காரர்கள். அவர்களை பிடித்து கொண்டார் மஹிந்த ராஜபக்ஷ. ஆகவே பழைய பாரதிய ஜனதா மாதிரி அது இருக்காது. மற்றது ஒரு விஷயத்தில் நான் உடன்படுகிறேன், டாவலன் சொன்னது போல சுயநிர்ணய உரிமை கொண்ட சமூகம் நாங்கள். எங்களுடைய தலைவிதியை நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். சர்வதேச நிலைமைகளை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பது உண்மைதான். ஆனால் அவர்களுடைய மன விருப்பத்திற்கு ஏற்ப, அவர்களுடைய தாளத்திற்கு ஏற்ப நாங்கள் ஆட வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்க கூடாது. அடுத்த விஷயம், இந்த நோர்வேயை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லலாம். நோர்வே ஒரு சமாதான முகம் இருக்கிறது. ஒரு வருடத்திற்கு 800 கிரோனர் மில்லியனை சமாதான முயற்சிக்காக செலவழிக்கும் உலகத்திலேயே ஒரே ஒரு நாடு அதுதான். 16 நாடுகளிலே அது சமாதான முயற்சிகளில் போயிருக்கிறது. 16. அந்த 16 நாடுகளிலே எல்லாவற்றிலுமே கடைசியாக அவர்களை கொண்டு போய் அமெரிக்காவிடம் ஒப்படைத்த வேலையை தான் செய்திருக்கிறது. இங்கே சமாதான தூதுவராக வந்ததற்கு ஒரு காரணம், 1903 ஒஸ்லோ ஒப்பந்தம் ஒன்று நடைபெற்றது. 1903. அதன் பிறகு இவர்களுடைய சர்வதேச இமேஜ் மிகவும் அதிகரித்தது சமாதான புறாக்களாக. அதனால் தான் இந்தியா இலங்கையெல்லாம் கலைத்து கொண்டு தெரிந்தது. புலிகளும் அவர்களை விரும்பினார்கள். அந்த ஒஸ்லோ ஒப்பந்தம் என்பது இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனியர்களுக்கும் இடையில் ஏற்படுத்தப்பட்டது. கடைசியாக அவர்களை 2 பேரையுமே கொண்டு போய் அமெரிக்காவிடம் கிளின்டனிடம் கொடுத்து கேம்ப் டேவிட் ஒப்பந்தத்திலே முடிவடைந்தார்கள். கடைசியிலே என்ன வேடிக்கை என்னவென்றால், இஸ்ரேலுக்கு அணுகுண்டு தயாரிப்பதற்கு அந்த தொழில்நுட்பத்தை வழங்கியவர்கள் ரகசியமாக நோர்வே. இதுதான் நோர்வேயினுடைய உண்மையான முகம். ஆகவே இவர்கள் சமாதானத்தை ஏற்படுத்தி இருப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. அவர்கள் அந்த நோக்கம் நிறைவேற்றிவிட்டது. அதாவது தேடி பிடித்து கலைத்து புலிகளை பலவீனப்படுத்தினார்கள். பிறகு அழித்த பிறகு இன்னும் அவர்கள் இவ்வளவு சீக்கிரமாக அழிவதை அவர்கள் விரும்பவில்லை உண்மையிலே. ஆனால் சமாதான காலத்தை இன்னும் இழுத்து இன்னும் சில ஏகாதிபத்திய தங்களுடைய எஜமானர்களுக்கு சில நலன்களை பெற்றுக் கொடுப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்தார்கள். அது கொஞ்சம் அவசரமாக இல்லாமல் போய்விட்டது என்ற ஆதங்கத்தை தவிர அங்கு அத்தனை உயிர்கள் இழந்தது, புலிகள் அழிக்கப்பட்டது, இது தொடர்பான எந்த கவலையும் அவர்களுக்கு கிடையாது. இந்த அது ஒரு முக்கியமானது. இதெல்லாம் ஒரு கல்குலேஷன். அதாவது நார்வே ஒரு டூல் ஃபார் த யுனைடெட் ஸ்டேட்ஸும் மேற்கத்திய நாடுகளுக்கும் ஒரு டூலாக இருந்து செய்கிறார்கள்ன்றது சில பேருடைய அபிப்பிராயம். அந்த அபிப்பிராயம் சரியா பிள்ளையாண்டதை நாங்கள் தீர ஆலோசிக்க வேண்டும். என்ன மேற்கத்திய நாடுகள் செய்தாலும் அமெரிக்காவுடைய சொல்லின்படிதான் இவர்கள் செய்கிறார்கள் என்று சொல்கிறது ஒரு பெரிய ஒரு கொஷன் மார்க். இதில் நாங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்றால், இந்த சமாதான ஏன் சரிவரையில்லை என்றதை சொல்ல நல்ல வடிவாக சொல்லியிருக்கிறார். 2 வசனம் தான். அது அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால்,
under the Congress government from 2004, the Indian government never did discourage, stop or object to the Sri Lankan government seeking a military solution to the Tamils. Norwegian continued pressure on the Indian government in 2007 and thereafter, requesting India to pressurize the Sri Lankan government to seek a military solution to the conflict was ignored by India. Sri Lanka was much concerned with the last election in India as it feared any government other than the Congress would not accept Sri Lankan policy on the Tamils. இதுதான் அவர்களுடைய யோசனை. சொல்லாம தன்னுடைய சொல்லத்தான் இப்போ நான் இதில் திருப்பி போட்டிருக்கிறேன். அது இட் இஸ் குவைட் கிளியர். இவ்வளவு எங்களுக்கு நல்ல வடிவாக தெரியுது. இது எல்லாத்துக்கும் கால் இந்தியன் கவர்மெண்ட் ஒரு விதமான உதவியும் ஒரு விதமான எண்ணமும் எடுக்க இல்லை. இந்த தமிழருடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒன்றாக இவருடைய போராட்டத்தை அளிக்க வேண்டும் என்றது தான் அவர்களுடைய முக்கியமான. மிஸ்டர் விஜயசிங்கன் சொன்ன அந்த வாசித்தது இந்தியன் காங்கிரஸ் இல்லாட்டி இந்திய ஆட்சியினுடைய நிலப்பாடு இலங்கை தமிழ் சம்பந்தமாக. ஆனால் இதே காங்கிரஸ் கட்சி இதுக்கு 10 வருஷத்துக்கு முதல் 12 வருஷத்துக்கு முதல் ஆட்சியில் இருக்க எங்களுக்கு கொண்டு பிளேனில் சாப்பாடு போட்டு எங்களை பாதுகாக்கிறதுக்காண்டி ட்ரூப்ஸ் அனுப்பி இது நடந்தது. இட்ஸ் எ ஃபேக்ட். அப்போ ஏன் இதை மாற்றினதை பற்றி நாங்கள் யோசிக்கிறோம் இல்லை. இன்றைக்கு இந்தியாவில் பிடிக்கிறோம். எஸ், அந்த இந்தியன் ஸ்டாண்ட், ப்ளீஸ் ஐ ஆம் ஸ்பீக்கிங். இந்தியன் ஸ்டாண்ட் வாய்ச்சார். எஸ், தட் இஸ் த பிரசன்ட் இந்தியன் அண்ட் இந்தியன் காங்கிரஸ் ஸ்டாண்ட். ஏன் அந்த ஸ்டாண்டுக்கு மாறுபட்டது இந்தியாவாக மாறினதா நாங்கள் மாற்ற வச்சோமா? நாங்கள் மாற்ற வச்சோம். that's right. அதான் நான் சொல்லுவார். நாங்கள் தான் பிள்ளையை விட்டுட்டு மற்றவையில பிள்ளையை பிடிச்சுட்டு இருக்கிறது அர்த்தம் இல்லை. விட்ட பிள்ளை என்னன்றதை நாங்கள் ஆராய்ஞ்சு ஓகே பிள்ளைன்னு ஏற்றுக்கொண்டு நாங்கள் சரியான வழியிலே போக முயற்சிக்குவோம். அது ஏன் பிள்ளைன்றதை ஒரு 2 வசனத்தில் சொல்கிறேன். அந்த பிள்ளை என்னென்றால் ராஜீவ்காந்தி இங்கே வந்தார் இலங்கைக்கு. வந்தபோது there was an attempt on his life. அவன் காட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் காட்ஸாக இருந்தவன் அடிக்க பார்த்தான். அந்த அடியில் இருந்து அந்த மனுஷன் தப்பி விட்டது, உதிரும் தப்பி விட்டது. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பை ஆர்மி பர்சனல் ஆன் ராஜீவ் காந்தி. செகண்ட் அட்டெம்ப்ட் தமிழ்நாட்டில் எங்களுடைய உற்சாகத்துடன் தமிழர், யாழ்ப்பாணத்து தமிழர், அதாவது இலங்கை தமிழருடைய உற்சாகத்துடன் தான் அந்த கொலை நடந்ததுன்றது எல்லோருடைய அபிப்பிராயம். ஸோ இதுதான் அதுக்கு முக்கியமான காரியமாக இருந்திருக்குது. இதுதான் அதிர்ஷ்டவசமாக எங்கள் சமுதாயம் இன்றைக்கு இருக்கிற நிலைக்கு முதல் அவன் சிங்களவன் அடிக்க பார்த்தான் தலையில் அந்த மனுஷனை கொண்டுறதுக்கு அதுக்கு அந்த மனுஷன் தப்பின மனுஷனை இந்தியாவில் நடந்தபடினா தான் காங்கிரஸ் இப்படியான ஸ்டாண்டுக்கு போய் எங்களுக்கு இந்த நிலைமைக்கு வந்தது. We must be realistic and accept. எங்களுடைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ளலாம். எமது தொலைபேசி இலக்கம் திரையில் வருகிறது. அதனை எங்களோடு இப்பொழுதிருந்தே அழைப்புகளை மேற்கொள்ளலாம். 0208814118 என்பது எமது தொலைபேசி இலக்கம். அடுத்தது அண்டன் பாலசிங்கத்தின் மீதான நம்பிக்கை, நோர்வேயினுடைய நம்பிக்கை என்ன? இதிலே ஒரு விஷயத்தை நான் சொல்லிவிட்டு அதற்கு வருகிறேன். ஆரம்ப காலத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உண்மைதான். அதாவது யார் தவறு விட்டார்கள், இந்தியாவுடைய நிலைப்பாடு என்ன என்பது. ஆனால் இதிலே சொல்லப்படுகிற ஒரு விஷயத்தை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்தியா என்றைக்குமே தனிநாட்டை ஆதரிக்கவில்லை என்றும் இதே ஷோல்ஹாம் சொல்லியிருக்கிறார். அவர்களுடைய நோக்கத்திலே புலிகளை அழிப்பதிலே தான் அவர்களுடைய அணுகுமுறை வித்தியாசமாக இருந்ததே தவிர எங்களுக்கு தனிநாடு பெற்றுக் கொடுப்பது என்பதிலே அவர்கள் யாருமே உடன்பாடில்லை. பாரதிய ஜனதாவாக இருக்கட்டும், அதற்கு பிறகு வந்த அரசாங்கங்களாக இருக்கட்டும், அது முடிவுக்கு வரும். பாலசிங்கத்தை பொறுத்தளவில் இவர்கள் சமாதானத்தை பற்றி பேசக்கூடிய ஒரே ஒருவர் என்று சொல்லி இவர்கள் கணக்கெடுத்து வைத்திருந்தார்கள். அது உண்மையும் கூட தான். என்னவென்றால் ஆம்டேஜ் ஒரு இடத்திலே சொன்னார், இவர்களுடைய தலைமைகள் தீர்மானம் எடுக்கின்ற ஒரு அமைப்பு முறை அந்த கட்சிக்குள் இருந்ததா என்பது இன்று வரைக்கும் எங்களுக்கு தெரியவில்லை. எந்த கட்சிகள்? எல்டிடி எல்லாம் பிரபாகரன் தான் தீர்மானித்தார்.
வேறு யாரும் அவருடன் போய் பேசுவதற்கு தகுதி உடையவர்கள் இல்லை. மற்றவர்கள் எல்லாம் அவர் சொல்வதை தான் கேட்டார். ஆனால் பாலசிங்கம் வயது காரணமாகவும் அவருடைய சீனியாரிட்டி, அதாவது இந்த அமைப்பிலே ஒரு பழையவர் என்ற முறையிலும் அவருக்கு கொஞ்சம் செவிப்படுத்த நிலைமை இருந்தது. அது இல்லாமல் போய்விட்டது என்று தான் அவர் சொல்கிறார். அதாவது பல சந்தர்ப்பங்களிலே இந்த சமாதான முயற்சி விரிவடைந்து யுத்தத்துக்கு போகாமல் இவர்கள் தடுக்க முயற்சி செய்தார்கள். அந்த முயற்சி தோல்வியடைந்ததற்கு பாலசிங்கத்துடைய திடீர் மறைவும் ஒரு காரணம் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அது ஒரு விதத்தில் உண்மைதான். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், நான் முதலில் எழுப்பிய பிரச்சனை தான். ஒன்று, தீர்வு என்பது என்ன? எங்களுடைய புலிகளுடைய கோரிக்கை தனி நாட்டை தவிர குறைந்த எந்த அதுக்கு அடுத்த நிலைக்கு அவர்களிடம் ஒன்றும் இருக்கவில்லை. அவர்கள் கேட்பதற்கு தயாராக இல்லை. இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தளவிலே, இந்தியாவை பொறுத்தளவிலும் தனி நாட்டுக்கு அவர்கள் தயாரில்லை. இலங்கையை பொறுத்தளவிலே எதற்குமே தயாராக இல்லை. அவர்களை பொறுத்தளவிலே யுத்தம் இல்லாத ஒரு நிலைமை இருக்க வேண்டும், பேச்சுவார்த்தை என்று சொல்லி நாட்களை கடத்த வேண்டும். இந்த நிலைமையைத்தான் இவர்கள் சமாதானம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இதை நீடிப்பதற்கு பாலசிங்கம் இல்லாமல் போய்விட்டார் என்ற கவலையை தவிர இவர்கள் உரிமையை பெற்றுக் கொடுப்பதோ அல்லது விடுதலை பெற்றுக் கொடுப்பதை பற்றி நோர்வேக்கு அக்கறை இருக்கவில்லை. தவா, வணக்கம். வணக்கம். வணக்கம் தவா, பேசுங்க. நான் இந்த ஐயாண்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கணும். பேசுங்க. என்னொன்று சொன்னா, ராஜீவ் காந்தி இந்தியா எங்களுக்கு எதிராக, அதாவது இந்த காங்கிரஸ் கட்சி எங்களுக்கு எதிராக இன அழிப்ப செய்திருக்கு. ஆனால் இப்ப ஐயா சொன்னவர் என்னன்னு சொன்னா, இயக்கம் அங்க ராஜீவ் காந்தியை கொண்டு வந்து சொல்லி, அதுக்கு முதல் அந்த ராஜீவ் காந்தி அனுப்பின படம் எங்கட மக்களை கொண்டது. அதை பற்றியே நீங்கள் இது வரைக்கும் இன்னும் கதைக்கு இல்லை. அதே முழுக்க கதைச்சிங்கன்னா நல்லா இருக்கும். இந்திய ராணுவம் எங்கட மக்களை இன அழிப்பு செய்தது. அந்த இன அழிப்பை பற்றி நீங்க கொஞ்சம் விரிவா ஆராய்ஞ்சீங்கன்னு சொன்னா, அப்ப அவரை கொண்டது சரியான விஷயம் என்றது நீங்கள் அதுக்கு பிறகு அறிஞ்சு கொள்ளுவீங்க. அவரை யார் கொண்டதென்றது இன்னும் ஒருவரும் தீர்மானிக்கவில்லை. ஒருவரும் அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அது யாரான் செய்தானோன்றது கடவுளுக்கு தான் தெரியும். ஆனால் இந்த தமிழ் மக்களை பொறுத்தளவில் எங்களுடைய வருங்காலத்தை தீர்க்க வேண்டியது நாங்கள் தமிழ் மக்கள். அந்த தமிழ் மக்கள் நாங்கள் பிரிந்திராமல் ஒன்று கூடி ஒரே வார்த்தையோடு எங்களுடைய அபிலாஷைகளை மேற்கத்திய நாடுகள் என்றாலும் சரி, உலகத்தில் எந்த நாடுகளுக்கும் போடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இப்போ இருக்கின்றது. அதை நாங்கள் ஒற்றுமையாக செய்தோம் என்றால் இவ்வளவோ முன்னேறலாம். திரு ஆறுமுகம், வணக்கம். வணக்கம், பேசுங்க. என்னுடைய கருத்தை சொல்ல விரும்புகிறேன். தயவு செய்து நான் ஒரு கருத்தை சொல்கிறேன், நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். இந்தியா எங்களுக்கு எந்த காலகட்டத்திலும் தமிழுடைய பிரச்சனையை முடிப்பதற்கு தயாராக இருந்ததில்லை. அடுத்ததாக ரஜீவ் காந்தியை கொண்டதால தான் இந்தியா எங்களுக்கு எதிராக மாறும் ஏற்றுக்கொள்ள. யார் கொண்டது என்றது யாருக்கும் தெரியாத விடயம். ஆனால் அது கொண்டதால் ஈழத்துக்கு எதிராக அவர்கள் செயல்பட்டார்கள் என்றதும் ஒரு தவறான கருத்து என்று நான் கருதுகிறேன். அவர்கள் தங்களுடைய பிராந்திய நலன் கருதி தான் அரிசி கொண்டு போட்டார்கள் ஒழிய, பயிற்சி கொடுத்தார்கள் ஒழிய, இலங்கை தங்களுடைய கட்டுப்பாட்டுகள் வைத்திருப்பதற்காகத்தான் அரிசியம் பயிற்சியம் கொடுத்தார்கள் ஒழிய தமிழ் மக்களுக்கு இந்த பிரச்சனைக்காக அல்ல. அவர்கள் அன்றும் தமிழ் மக்களுக்கு எதிராகத்தான் இருந்தார்கள். இதை தயவு செய்து அந்த கருத்துடுப்பு போட்டவர் கவனத்தில் எடுத்துக் கொள்ளவும். நான் சொல்வது புள்ளி என்றால் இந்த வரலாற்றை பார்க்கட்டும். எந்த காலகட்டத்திலும் இந்தியா தமிழருடைய பிரச்சனைக்காக முகம் கொடுத்தல. செல்வதாக இருந்த காலத்துல கூட 58ஆம் ஆண்டு கலவரத்துல இந்தியாவில் போய் அவர் உதவி கேட்ட பொழுது கூட அங்கே யாருமே செல்வத்தின் கதைகளை கேட்கறதுக்கு தயாராக இருந்ததில்லை. இந்தியாவில் தமிழ்நாட்டில் கூட உட்பட. ஆகவே இது இந்தியா எங்களுடைய பிரச்சனையை முடிக்கும் என்று எங்களுக்கு உண்மையிலேயே தமிழருடைய பிரச்சனையை தீர்க்க முயற்சி செய்திருந்தால் இந்த ஆயுத போராட்டமே தோன்றி இருக்க மாட்டாது. தயவு செய்து இந்த வரலாற்றை நீங்கள் ஒரு திரும்பி பாருங்கள். இந்த ஏற்கனவே காதரம் ஒரு அபிப்பிராயம் சொல்லியிருந்தார், இந்த இந்தியா இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை என்று. தனி நாட்டுக்கு
சரி தமிழ்நாட்டில் செப்பரேட் தனி நாட்டுக்கு மன்னிக்கணும். இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் ஈடுபட்டவைக்கு ப்ரைவேட்லி ராஜீவ்காந்தி சொல்லியிருக்கிறார். இதில் ஈடுபட்ட கருமையோட எனக்கு நேரடி தொடர்புகள் இருந்தது. நான் தான் இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறேன் இலங்கை அரசோட. இந்த போராடின இல்லாட்டி அந்த நேரம் இந்த கூட்டணி நீங்கள் சைன் பண்ண தேவையில்லை. நீங்களும் கூட பாலிசியை விட்டு கொடுக்காதீங்க. உண்மையாக ஒரு ஃபெசிலிட்டேட்டராக வந்து இல்லாட்டி ஒரு ஒப்பந்தத்தை செய்யறென்றால் போராடின இல்லாட்டி இதில் அது ஆயுத ரீதியாக இருக்கலாம், ஜனநாயக ரீதியாக போராடின அந்த இயக்கங்கள் கட்சிகளையும் அரசையும் தான் அக்ரிமெண்ட் சைன் பண்ண வச்சிருக்கணும் இந்தியா. இப்போ இஸ்ரேலும் பலஸ்தீனையும் சைன் பண்ண வச்சது அமெரிக்கா. ஆனால் அப்படி இந்தியா செய்யலை. ராஜீவ்காந்தி தான் சைன் பண்ணக்கார். ப்ரைவேட்டாக சொல்லியிருக்கிறார், இதில் நல்லா ஈடுபட்டவைக்கு ப்ரைவேட்டாக சொல்லியிருக்கிறார், யூ டோன்ட் கிவ் அப் யுவர் பாலிசி, யுவர் ஸ்டாண்ட். உங்களோட ஸ்டாண்டை நீங்கள் விட்டு கொடுக்க தேவையில்லை. ஆனால் இந்த இடத்தில் கொஞ்சம் ஸோ இது என்னத்தை நான் சொல்கிறேன்னா, நாங்கள் சரியாக நடந்திருந்தால் அந்த வழிக்கு நாங்கள் இட்டு சென்றிருக்கலாம். இது ஒரு ஒரு சிவசங்கர் மேனன், பாதுகாப்பு செயலராக இருந்த சிவசங்கர் மேனன் 98ஆம் ஆண்டு டெல்லி பல்கலைக்கழகத்தில் ஒரு உரை நிகழ்த்துகிறார். அப்போ அவர் தான் பாதுகாப்பு ஆலோசகராக இருந்தார். அவர் சொல்கிறார் என்னென்று சொன்னால், 95ஆம் ஆண்டு வரைக்கும் எங்களுடைய வெளிநாட்டு கொள்கை வேறு, இப்போ எங்களுடைய வெளிநாட்டு கொள்கை வேறு. இந்த வெளிநாட்டு கொள்கை என்பது இந்திய நலன் சார்ந்தது என்றது அவர் நேரடி ஓப்பனாகவே சொல்லுகிறார். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களுடைய நலன் சார்ந்த கொள்கை 95ஆம் ஆண்டுக்கு பிறகு அந்த கொள்கை மாறிவிட்டது என்கிறார். அது உலக நலனோடு சார்ந்ததாக இருக்கின்றது. உலக பொருளாதாரம் தன்னுடைய விரிவாக்கம் இந்தியாவை சென்றடைந்திருந்தது, அது இலங்கையும் சென்றடைந்திருந்தது. அது ஒரு ஒரு இந்திய ஒரு ஒரு மிகப்பெரிய மத்தியதர பணக்கார வர்க்கத்தை உருவாக்கியிருந்தது. அந்த வர்க்கத்தினுடைய செல்வாக்கு இங்கே இருந்தது. அவரே சொல்லுகிறார், நாங்கள் தான் வெளியுறவு கொள்கையை தீர்மானிக்கிறோம், நாங்கள் தான் நடைமுறைப்படுத்துகிறோம், எங்களுடைய கொள்கை தான் அது, அதை யாரும் தீர்மானிப்பதில்லை என்று. ஆனால் எங்களில் இருக்கின்ற சில பேர் சொல்லுகிறார்கள், இல்லை நாங்கள் தான் இந்தியாவை மாற்றி இருக்கின்றோம் என்று சொல்லி. நாங்கள் ஒரு பொழுதும் இந்தியாவை மாற்றியதில்லை, எங்களுடைய போராட்டம் ஒரு பொழுதும் இந்தியாவை மாற்றியதில்லை. ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்ட முறை தவறாக இருக்கலாம், ஆனால் ராஜீவ்காந்தி செத்ததுக்காக நாங்கள் ஆள முடியாது. அவ்வளவு குரூரமான ஒரு மனிதன். இலங்கையில் மட்டுமல்ல, இந்திய மக்களுக்கே ஒரு குரூரமான மனிதன். அது இரண்டாவது விடயம். ஆனால் இங்கு உள்ள பிரச்சனை என்ன சொன்னால், ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்ட காரணத்தினால் இலங்கைக்கு எதிராக, அதாவது தமிழ் பேசும் மக்களுக்கு எதிராக இந்தியா திரும்பினது என்றால் அது குழந்தை பிள்ளைத்தனம் என்று சொன்னால், இந்தியாவுக்கு என்று ஒரு திடமான, காத்திரமான, உறுதியான கொள்கை திட்டம் இருக்கின்றது. அந்த கொள்கை திட்டத்தை இந்தியா அமுல்படுத்தியே தீரும். ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு பிறகு, அதாவது 80ஆம் ஆண்டுகளில் இந்தியா இலங்கையில் இருக்கிற தமிழ் குழுக்களுக்கு ஆயுதங்களை வழங்கியது. ஏனென்று சொன்னால், தமிழ் குழுக்களுக்கு ஊடாக இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை கொடுத்து இலங்கை அரசாங்கத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவது அவருடைய தேவையாக. ஒரு நேர் வணக்கம் மனோகரன். வணக்கம் மனோகரன். நான் இப்ப இதுல பாக்கல என்னென்றால், இப்ப நாங்கள் இதுல இந்த நோவே ரிப்போர்ட்டின் எவாலுவேஷனை பற்றி தான் கலைக்கிறோம். இந்த நோவே இன்வால்மெண்ட் எவாலுவேஷன் எப்படி போகுதுன்னு பேசணும். ஆனா தவராஜா அதை கொண்டு ராஜீவ்காந்தியை கொலை செய்தபடியாத்தான் மிச்சம் நடந்து 25 வருஷத்துக்கு முந்தின கதைக்கு போறது அது சரியான ஆர்குமெண்டா இருக்காது. இந்த காலகட்டத்துல நாங்கள் அதுல இருந்து எவ்வளவு முன்னேறி இந்த நிலைக்கு முடிஞ்சுது. அப்ப முடிஞ்சது ஏனென்றதான் அந்த எவாலுவேஷன். அந்த எவாலுவேஷனோட அப்ப நீங்க சப்ஜெக்ட் மெத்தோட இல்லாமல் அவுட் ஆஃப் த வேயா போய்கொண்டிருக்கிறது, அது சரியான அழகு இல்லை. ஒரு ஆக்களை தாக்குற விஷயத்துக்கு போய்கொண்டிருக்கிறது. ஆனபடியால் இப்ப நீங்க இந்தியாவை எடுத்தீங்கள். இந்தியா இந்திரா காந்தி இந்த டைம்ல இலங்கை தமிழற்ற விஷயத்துல நல்ல சப்போர்ட்டா தான் இருந்தது. ராஜீவ்காந்தி இந்த விஷயத்துல சப்போர்ட்டா தான் இருந்தது. ராஜீவ்காந்தி இன்வால்மெண்டால தான் இந்தோ ஸ்ரீலங்கா அக்ரிமெண்ட் வந்தது. அதுக்கு பிறகு மிச்ச விஷயங்கள் இப்ப சொல்ற தவராஜ சொன்ன விஷயங்கள் வருது. ஆனால் இப்ப அதுக்கு பிறகு ராஜீவ்காந்தியின் செத்ததுக்கு பிறகு இலங்கை விஷயத்துல இந்தியாண்ட ஃபாரின் பாலிசி பிள்ளையண்டல இந்தியாவில் உள்ள ஃபாரின் பாலிசி மேக்கர்ஸை ஏற்றுக்கொள்ளணும். அப்ப அப்படியான ஒரு நிலையில அந்த ஃபாரின் எங்களுக்கான ஃபாரின் பாலிசியை சரியா மாற்ற வைக்க வேண்டிய வேலை தான் எங்கட டயஸ்போரா ஆக்களுக்கும் மற்ற ஆக்களுக்கும் இருக்கலாம்.
ஆனால் நாங்கள் இந்தியாவை ஓவரோல ஒன்றும் செய்யல எங்களுக்கு இதெல்லாம் இதோ ஒரு இதாத்தான் வந்தது, ஒரு பரிணாம வளர்ச்சி மாதிரி. இந்தியா ஏன் எங்களை அடிச்சதுன்னு நாங்கள் பார்க்க போனால் நாங்களே இந்தியாவை அடித்தோம் என்று பார்த்தால் அதுக்கு கூட யார் அதுல ஆரம்பம், முட்டை முதலா குஞ்சு முதலான்ற கேள்வி வருது. அப்ப இப்படியான ஒரு நேரத்துல நாங்கள் இந்த இதுல இருந்து கதை கேட்கல. உண்மையில நோர்வேஜியன் ரிப்போர்ட் என்னத்தை எவாலுவேட் பண்ணுது, அப்ப அந்த எவாலுவேஷன்ல அந்த எந்த காலகட்டத்துக்கு எவாலுவேட் பண்ணுது அதைத்தான் நாங்க பார்க்கலாமே ஒழிய இப்ப நாவலன் சொன்ன மாதிரி நாவலன் அவர்கிட்ட போய் ஒரு லெப்டிஸ்ட் ஐடியாலஜியை கதைச்சு கொண்டு வர எந்த மீனிங்கும் இல்லை. அப்ப இந்தியாவில கீழ்மட்ட ஆக்களை இந்தியா அடிக்கிறன்றதோ அல்லது இந்தியாவில் உள்ள இன்டர்னல் ப்ராப்ளமோ அது இல்லை எங்களோட ப்ராப்ளம் உண்மையில இலங்கை தமிழருக்கு இந்தியா அந்த நிலைமை எப்படி இருந்தது கிடைக்கிறத ஒழிய அதை விட்டுட்டு போய் மெட்டாக்கள் எங்களுக்கு உதவி செய்யறார்கள் எல்லாரும் தாக்கி கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் பிறகு யார் உதவி செய்யறது? ஆனபடியால் இந்த நிலைமையில திரு மனோகரன் அவர்களே, நீங்களும் ஒரு பங்களராக இங்கே வந்திருந்தால் இந்த விவாதம் கொஞ்சம் செறிவாக இருந்திருக்கும். இந்த நீங்கள் குறிப்பிட்டதை நாயகன் என்னுடைய ஆரம்பத்தில் கதைச்சதை நீங்கள் கேட்கல நினைக்கிறேன். நான் ஆரம்பத்தில் நோர்வேயில் அறிக்கையில் இருந்துதான் நாங்கள் என்ன பாடம் கற்கலாம் என்பதை நான் கூறியிருந்தேன். அது மட்டுமல்ல, இந்த நாங்கள் நோர்வேயோ இந்தியாவையோ காங்கிரஸையோ பிஜேபியையோ குறை கூறுவதிலும் பார்க்க இந்த சந்தர்ப்பங்களை நாங்களே நழுவ விட்டோம் என்பதை நாங்கள் ஆராய்ந்து எங்களை திருத்திக் கொள்வோம் என்ற கருத்தை தான் நான் சொல்றேன். இந்த சமஷ்டி தீர்வு தொடர்பாக நோர்வே பல சந்தர்ப்பங்களில் அண்டன் பாலசிங்கத்தோடு சில பேச்சுவார்த்தைகளை நடத்திய பொழுது பிரபாகரன் இந்த சமஷ்டி தீர்வை நேரடியாக ஆதரிக்கவில்லை, அவர் ஆத்திரப்பட்டார் என்ற ஒரு விடயத்தை எரிக் சொல்ஹைம் சொல்லியிருக்கிறார் ஒரு இடத்துல. உண்மையில அது மட்டுமல்ல, அண்ணன் பாலசிங்கம் எரிக் சொல்ஹைமிடம் தன்னிடம் சொன்னதாக பிரபாகரன் ஒரு ராணுவ தலைவரே தவிர ஒரு அரசியல் ரீதியாக யுத்த பிரபுவே தவிர ஒரு அரசியல் ரீதியான கண்ணோட்டம் இல்லாதவர் என்ற ஒரு விடயத்தை எரிக் சொல்ஹைம் சொல்லியிருந்தார். அது சரியா திரு காதர்? அதாவது ஒரு கட்டத்திலே இன்டர்னல் செல்ஃப் டிட்டர்மினேஷன் என்ற கருத்தை நோர்வேயில் வைத்து அண்டன் பாலசிங்கம் அவர்கள் கிட்டத்தட்ட ஏற்றுக்கொண்டார். அதை மகிழ்ச்சியோடு எடுத்துக்கொண்டு போனார்கள். ஆனால் தளத்திலிருந்து அதற்கு எதிரான கருத்து தான் வந்தது. ஒரு கையெழுந்த நிலையில் தான் அது கைவிடப்பட்டது. இப்ப யார் அண்டன் பாலசிங்கம் ஒரு கையெழுந்த நிலையில் இருந்தாரா? அப்படித்தான் கருதப்படுகிறது. ஆனால் அதற்கு என்ன காரணம்? இவரும் அவரும் கதைத்து இவர்கள் ஒரு சூழ்ச்சி தந்திரத்தை தான் இதில் பாவிக்கிறார்கள் என்ற கருத்துக்கு ரெண்டு பேருமே வந்திருக்கலாம். அதாவது இவையெல்லாம் அந்தரங்க விஷயங்கள். அதாவது தவராஜா சொன்னது போல ராஜீவ்காந்தி ரகசியமாக சில பேருக்கு நீங்கள் யுத்தத்தை விட்டுக்கொள்ளாதீர்கள் என்று சொன்னதெல்லாம் எனக்கு தெரியாது. அது சரி, யுத்தத்தில் உங்களுடைய ஸ்டாண்ட் சரி, இந்தியாவுடைய ஸ்டாண்ட் அப்படி என்று சொல்லி நான் எங்குமே கேள்விப்படவில்லை. ஏனென்றால் வெளிநாட்டு கொள்கை வகுப்போர் சில பேர் ஆஸ்திரேலியாவுக்கு வந்திருந்தார்கள் கடந்த மாதம் அந்த ஒரு கான்ஃபரன்ஸுக்கு நானும் அங்கே போயிருக்கும்போது அவர்கள் கதைக்கும் போது கூட ஒரு விடயத்தை இலங்கை புரிந்து கொள்ளவில்லை. என்னவென்றால், இலங்கை என்றுமே இந்திரா காந்தி தெளிவாக சொல்லியிருந்தார், நாங்கள் தனி நாட்டை ஆதரிக்க மாட்டோம். ஏனென்றால் இந்த தனி நாட்டை இலங்கையில் ஆதரித்தால் தமிழ்நாடு இன்னொரு தனி நாடாக உருவாகிவிடும். இதுதான் இந்தியாவுடைய நிலைப்பாடு என்றும் என்று சொல்லி அவர் பகிரங்கமாகவும் சொன்னார், தனிப்பட்ட முறையிலும் சொன்னார். அதே போலத்தான் இங்கு ரகசியமாக உரையாடப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி சொல்லப்படுகிறது. தன்னிடம் அவர் சொன்னார் என்று சொல்லப்படுகிறது. இதில் அனுமானங்கள் தான் அதிகமாக இருக்கும். ஒருவேளை அவர் ஏற்றுக்கொண்ட பிறகு, அதாவது எங்குமே அவர் மனமுடைந்து போயிருந்தார் என்பது போல நான் கேள்விப்படவில்லை. ரெண்டு பேருமே அதை ஒத்துக்கொண்டிருக்கலாம். ஏனென்றால் இது ஒருவேளை இவர்களுடைய ஒரு சதி திட்டம் என்று சொல்லி இவர்கள் கருதி இருக்கலாம். அந்த தீர்வை கொடுக்கிறது நோர்வேயினுடைய ஒரு இன்டர்னல் டிட்டர்மினேஷன், ரைட் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன் என்பதை சதி என்று சொல்லி அவர்கள் கருதி இருக்கலாம். இது உள் விவகாரம். ஆனால் தவராஜா சொன்ன ஒரு விஷயத்தை நான் ஒத்துக்கொள்கிறேன். என்னென்றால், எங்களுக்கு வந்த பல சந்தர்ப்பங்களை நாங்கள் கைகள் விட்டோம். அப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்தது. அந்த சந்தர்ப்பத்திலே என்ன நடந்தது உள்ளே என்பது எங்களுக்கு தெரியாது. இவர்களுடைய திட்டத்தை அவர்கள் கொஞ்சம் கூடுதலாக தெரிந்து வைத்திருந்தார்களா என்பதும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் வெளிப்படையாக பார்க்கும்போது ஒரு சந்தர்ப்பம் கை நழுவி போனது. அரசியல் ரீதியான ஆர்வம் இல்லாதவராக திரு பிரபாகரன் இருந்தாரா?
ஆரம்பத்தில் இருந்து நீங்கள் பிரபாகரனுடைய அல்லது புலிகளுடைய பிரபாகரன் மட்டுமல்ல, நான் நினைக்கின்றேன் இலங்கையில் உருவான அனைத்து விடுதலை இயக்கங்களுமே அவர்களுக்கு தெளிவான ஒரு அரசியல் பார்வை இருக்கவில்லை. பொதுவாக ஒரு இராணுவ கண்ணோட்டம் தான் இருந்திருக்கின்றது. அதில் குறிப்பாக புலிகள் பிரபாகரனுடைய நம்பிக்கை இராணுவ ரீதியாக நாங்கள் இலங்கை இராணுவத்தை வெற்றி கொள்வோமானால் இலங்கையில் நாங்கள் தனி நாட்டை பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் அவர் அதில் இருந்திருக்கின்றார். இந்திய இராணுவத்துக்கு எதிரான போராட்டம் கூட அது இன்னொரு தளத்தில் அரசியல் போராட்டமாக அதை வளர்த்து கொண்டு போயிருந்திருக்க முடியும். அதாவது இந்திய இராணுவத்துக்கு எதிரான போராட்டத்தை இலங்கையில் நடத்துகின்ற பொழுது இந்தியாவில் நிறைய போராட்டங்கள் நடந்து கொண்டிருந்தது. இந்த போராட்டங்கள் எல்லாம் அவர்கள் கருத்தில் கூட எடுக்கவில்லை. அதாவது அவர்களுடைய அரசியல் வழிமுறையினுடைய அடிப்படையில் கூட அரசியல் ரீதியான பிரச்சார வேலைகளை கூட அவர்கள் பெரிதாக சேர்ந்ததில்லை. சுத்தமான இராணுவ குழு ஒன்று இன்னொரு இராணுவ குழுவை மோதுவது போன்ற ஒரு 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 தொடர்ச்சியான சூழல் தான் நாங்கள் காணப்படும். அப்படியா தவறாது? அவர் ஒரு அரசியல் தீர்வு தொடர்பாக அல்லது அரசியல் நிலைப்பாடு தொடர்பாக இல்லாதவராக இருந்தார். எனக்கு அவர் அரசியல் ரீதியான நிலைப்பாடு உள்ளவரா இல்லையான்னு சொல்லுவதிலும் பார்க்க ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்கள் எங்களுக்கு கிடைச்ச சந்தர்ப்பங்கள் அரசியல் தீர்வு தொடர்பாக ஒரு சரியான விளப்பம் இல்லாமல் இருந்ததாக தான் நான் கருதுகின்றேன். குறைபாடு சொல்ல இல்லை நான். ஏனென்றால் 2000 ஆகஸ்ட், இப்போ நீங்கள் சமஷ்டியை பற்றிக்கிறீங்க, 2000 ஆகஸ்ட் சந்திரிகா பண்டாரநாயக்க அரசினால் கொண்டுவரப்பட்ட அரசியலமைப்பு மாற்றம் இட் இஸ் நைதர் ஒரு ஒற்றை ஆட்சியும் அல்ல, சமஷ்டி ஆட்சியும் அல்ல, ரெண்டுக்கும் இடப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தை கூட தமிழ் மக்கள் எத்தனையோ நான் ஆர்டிகிள்ஸ் வாய்ச்சிருக்கிறேன், படித்தவர்கள் டாக்டர்மார் எல்லாரும் எழுதியிருக்கிறார்கள், ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இப்ப நீங்கள் கேட்ட கேள்வி பிரபாகரன் மட்டுமில்லை, ஒட்டுமொத்தமாக நாங்கள் சரியாக இந்த பிரச்சனையை நாங்கள் அணுகையில் எங்களுக்கு கிடைச்ச சந்தர்ப்பங்கள் ஒன்று இண்டோலங்க அக்கோட் அதை விடுங்க, அவர் ஒரு ஏற்கனவே சொன்னார் 20 வருஷம் பழங்கதை. ஓகே, 2000 ஆகஸ்டில் வந்த ப்ரப்போசல் இட்ஸ் ஆல்மோஸ்ட் நாங்கள் இதுவரை தமிழ் மக்கள் சார்பாக 1958ஆம் ஆண்டிலிருந்து சகல பேச்சுவார்த்தைகளையும் கேட்டப்பட்ட விடயங்களும் பார்க்க எவ்வளவோ செழுமப்படுத்த 13 அமெண்ட்மெண்ட்லும் பார்க்க எவ்வளவோ செழுமப்பட்ட ஐ டோன்ட் சே இட்ஸ் 100% ஃபெரலன் எவ்வளவோ செழுமப்படுத்தப்பட்ட ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் தான் இந்த 2000 ஆகஸ்டில் பார்லிமெண்ட்டில் சமர்ப்பிக்கப்பட்ட இது. என்கிற தமிழ் கட்சிகள் எதுவும் அதை ஆதரிக்கல. என்ன காரணம்? இப்போ என்னென்றால் நாங்கள் ஒரு பெரிய ஒரு போஸ்ட்மார்ட்டத்தை செய்கிறோம். இன்றைக்கு இந்த ஒரு பெரிய போஸ்ட்மார்ட்டம் ஏன் எங்களுடைய போராட்டம் இன்று வரை முன்னேறி ஒரு வெற்றிகரமான நிலையில் இருக்கவில்லை, ஏன் இவ்வளவு குழப்பம் உண்டு? அந்த குழப்பத்துக்கு ஒரே ஒரு காரணம் இருக்குது. மற்றவர்களில் நாங்கள் பிழை சொல்லாமல் எங்களிலே என்ன பிழை என்றதை நாங்கள் பார்க்க வேணும். எங்களில் பிழை என்னென்றால் நாங்கள் ஒற்றுமையாக ஒரு அம்சத்தை போட்டு எங்களுடைய போராட்டத்தை நடத்த இல்லை. நான் இப்போ 3 கிழமையாக சிங்கப்பூர்லேயும் கோலாலம்பூர்லேயும் இருந்துவிட்டு ஒரு 4 நாளைக்கு முதல் தான் வந்தேன். அங்கே இலங்கை தமிழர்களுடைய ஒரு பெரிய சம்மேளனம் இருக்கின்றது. அதில் கூப்பிட்டு நான் கதைக்க வேண்டிய நிலைமை வந்தது. அதில் அவர்களை கேட்க அங்கே பார்த்தால் 5 கூட்டங்கள் இருக்கு. அந்த 5 கூட்டமும் ஆளுக்கால் யுத்தம். அப்போ இதுகள் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் ஒற்றுமையாக இருந்து எங்களுடைய மக்களுக்கு உதவி செய்யும் என்று நான் சொல்ல, அதில் இருந்து தலைமை வாழ்ந்தவர் என்ன சொல்கிறார் என்னடா, அந்த சேர்மன் சொல்கிறார் என்னடா, அதை மிஸ்டர் விஜயசிங்கம் யூ ஆல்சோ மஸ்ட் திங்க் அபவுட் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் ஸ்ரீலங்கா. அங்கே நாங்கள் இங்கே 5 அங்கே இன்னும் கூடுதலாக இருக்குது. அந்த நிலையில் தான் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் ஒன்று நாங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது என்னென்றால், இன்று மட்டும் எங்களை ஏமாற்றிக்கொண்டே இந்த அரசாங்கம் வருகிறது. அதற்கு பல பேர் துணையாக இருக்கிறார்கள். அந்த பல பேருடைய துணை என்றால் அவர்களை திரும்பி பார்த்தால் முஸ்லிம் மக்களும் தமிழ் மக்களும் தான் அந்த அரசாங்கத்துக்கு உதவியாக இருந்து எங்களை இந்த நிலைக்கு கொண்டு வர. உங்களுக்கு இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சமூக ஆய்வாளர் திரு B.A. காதர் மற்றும் விஜயசிங்கம், திரு சபாநாவலன், தவராஜா ஆகியோருக்கு நன்றி கூறி இன்றைய நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்து கொள்வோம். வணக்கம் நேயர்களே.